அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொய்யா தோப்புல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க பல கண்டுலாம் வேர்ப்பூச்சினால நெறையா பட்டு போயிருச்சு. நம்ம ஏற்கனவே வெட்டி விட்டுட்டோம். வெட்டினதெல்லாம் பார்த்தோம் பாருங்க. வெட்டினது ஃபுல்லா வந்து நல்லா தழைஞ்சிச்சு. ஒரு சில இடத்துல வேர்ப்பூச்சி இருந்தனால அது தழையாம பட்டுருச்சு. ப்ளஸ் வந்து இலையும் அப்படியே ஒரு மாரியா உதிருச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் சில எக்ஸ்பர்ட்ட கேட்டோம். அவங்க வந்து வேர்ப்பூச்சிக்கு வந்து சூடோமோனாஸ் இத குடுக்க சொன்னாங்க. பட் இத வந்து நம்ம சொட்டு நீர்ல தான் கலந்து குடுக்க போறோம். பட் சொட்டு நீர்ல எப்படி கலந்து கொடுக்க போறோம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு சில செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு சில செடிகள் பாருங்க பட்டுருச்சு. இந்த வேர்ப்பூச்சினால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கண்டுக்கு மேல 50 to 60 கண்டுக்கு மேல பட்டுருச்சு. அது ஃபுல்லா அப்படி பட்டுனால நம்ம என்ன பண்றது? நாம இந்த இந்த மருந்தை நமக்கு சொட்டு மருந்துல கலந்து கொடுக்க போறோம். வாங்க சொட்டு மருந்துல கலந்து கொடுப்போம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டைக்கோடர்மா விரிடி இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டத்தை கலந்து நம்ம தண்ணியில் சொட்டு மருந்தில் கலந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் தண்ணியை ஒரு கேனில் பிடிச்சி வச்சிட்டோம். அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மருந்து, இதுதான் விரிடி, சூடோமோனாஸ், அந்த சஞ்சீவனி, இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேறு பூச்சியை வந்து சுத்தமாக ஒழிச்சு கட்டும். ஓரளவுக்கு நல்லாவும் கேட்கும். எப்போவுமே இதை வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 2-3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மருந்து நம்ம எப்போதும் கொடுக்க சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ தான் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 2வது தடவையாக கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கிறணும். ஃபுல்லாக வந்து 3 மருந்தையும் பார்த்து நல்லா கொட்டிட்டு நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 700 மரம் இருக்குது. ஒரு கப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 700 கண்டுக்கு 700 கப்பு தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 4 கப்பு தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த 7 கப்பு தண்ணியில் வந்து இந்த இதை வந்து நல்லா சுற்றி கலந்துக்கிறோம். ஃபஸ்ட் நல்லா எல்லாம் கொட்டியாச்சு. கொட்டிட்டு 3மே நல்லா கொட்டிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலக்கிடணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைலாம் இருக்கக்கூடாது. சுத்தமாக எல்லாத்தையும் உடைச்சது பண்ணணும். இப்போ ஒரு 7 கப்பு தண்ணியை ஊற்றுறோம். 7 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு சுத்தமாக பாருங்கள். நம்ம கை வச்சு கலக்க வேணாம். கை வச்சு கலக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம குச்சி வச்சு கலந்தாவே போதும். ஏன்னா ரொம்ப ஒயிட்டாக தான் இருக்கும். உடனே தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிடும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. அதனால் நல்லா குச்சி வச்சு கரைஞ்சிக்கிறதுனால அப்படியே தள்ளி விட்டு அப்படியே நம்ம தண்ணியை போட்டு கலந்து கொடுத்துடலாம். இது கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப்பூச்சி தொல்லை இருக்காது. ஒரு கண்டுக்கும் இந்த வேர்ப்பூச்சி வந்து என்ன பண்ணால் ஒரு கண்டு டு பக்கத்து கண்டுக்கு பூரா அப்படியே சாடிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம அந்த இதை கலந்து கொடுக்குறோம். பாருங்கள், கொடுத்தாச்சு. மோட்டரை போட்டால் தண்ணி வந்துச்சு. இந்த தண்ணியில் வந்து கேனில் பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம சொட்டு நீரில் கலக்கும்போது இதுலேருந்து பிடிச்சி தான் கப்பிலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் சொட்டு நீர் தண்ணி போகணும்னால. அதனால் தண்ணி அதில் போட்டு வச்சுக்கிறோம். போட்டு வச்சுக்கிட்டு நம்ம சொட்டு நீர் டீப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சு அந்த டீப்பை உள்ளே போட்டுருந்தோம் பாருங்கள். டீப் உள்ளே போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மருந்துக்கெல்லாம் கலக்கியாச்சு. இந்த டீப் மூலமாக சொட்டு நீரில் அப்படியே போயிடும். நல்லா ஒரு கலக்கிடணும். கலக்கும்போது அந்த கீழே அந்த பவுடர்லாம் படிஞ்சும். அந்த மாதிரி படியாமல் இருக்குது. நல்லா கலக்கி விட்டு அப்படியே நம்ம தண்ணியில் விட்டோம்னா ஒரு கண்டுக்கா இது எல்லாமே தண்ணி போய் சேர்ந்துடும். முக்கியமாக இந்த சைடில் கண்டுக்கெல்லாம் போட்டோம்னா சொட்டு நீர்லேருந்து நீட்டாக தண்ணி ஒழிக்கிறோம். இது இந்த கண்டை வந்து ஃபுல்லாக பாத்தி கட்டின மாதிரி தண்ணி ஃபுல்லாக கட்டணும். அப்போ தான் வந்து கட்டும்போது தான் எல்லா பக்கமும் எல்லா வேர்களையும் வந்து அப்படியே நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் இந்த குழிப்பாத்தியை போட்டிருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணி நிறையா கட்டுற மாதிரி கட்டுங்க. ஃபுல்லாக கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி தான் கட்டணும். ஏன்னா நம்ம இந்த பாத்திமே இந்த வட்டை பாத்தி போட்டதுனால நம்ம ஈஸியாக தண்ணி ஃபுல்லாக ஈஸியாக போயிடும். இதில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே உள்ளே விட்டோம்னா சூப்பராக போயிடும். இந்த மாதிரி பண்ணனால நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப்பூச்சி தொல்லையிலேருந்து இந்த மாதிரி வேர்ப்பூச்சி தொல்லையிலேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றலாம். அதனால் வந்து இந்த கொய்யா கண்டுக்குல எந்த மரப்பயிருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வேர்ப்பூச்சிக்கு வந்து இது வந்து இயற்கை உரம் தான். கன்ஃபார்ம் இந்த இதை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 5 மாதத்துக்கு ஒருக்காவோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் கண்டிப்பாக இந்த மருந்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொய்யா தோப்புக்கு நல்லாவும் இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.